மாலை வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை, பொது நூலக இயக்ககம் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இவற்றின் சார்பாக கேசிஎல் எக்ஸ்பிரஸோ என்ற தொடர் வாராந்த நிகழ்ச்சியானது நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வாரம் எதிர்கால பசுமையான எதிர்காலத்திற்கு மாடித்தோட்டம், அதாவது டெரஸ் கார்டனிங் ஃபார் கிரீன் ஃபியூச்சர் என்ற தலைப்பில் எஸ்ஏ அருள், செக்ரட்டரி வாப்ஸ் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சியானது நமது நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற உள்ளது. அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் அவருடன் துணையாக வந்துள்ள பெரியோர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் ஐயா நடராஜன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சார், உங்கள் பேர்? சார் பேர் என்ன? ஹேமன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து நமது நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் சந்தான கார்த்திகன் ஐயா அவர்களையும் கிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து வாசக பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். தற்பொழுது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். ஐயா நூலகர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நன்றி ஐயா. நமது சிறப்பு விருந்தினர் எஸ்ஏ அருள் அவர்கள் இளங்கலை பொருளியல் என்ற பட்டம் அமெரிக்கன் கல்லூரியிலும், முதுகலை MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் என்ற பட்டம் திருச்சி பிசகப கல்லூரியிலும் பெற்றவர். தற்போது வாப்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்கள் பல வருடமாக சமுதாய மக்களுக்கு தொண்டு செய்யும் நோக்கத்தில் பல அரிய செயல்களை பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் ஐயா அவர்களை நமது நூலகத்திற்கு நாங்கள் அழைத்துள்ளோம். அவருடைய இந்த உரையானது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதை நாங்களும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கின்றோம். தற்போது ஐயா அவர்களை உரையாற்றுவதற்காக வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க இந்த அருமையான மாலை வேளையிலே மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத் தோட்டம் என்ற தலைப்பிலே என்னை பேச அழைத்தமைக்காக முதற்கண் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு சந்தான கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் மற்றும் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் ஒவ்வொரு வாசகர்களுக்கும் மற்றும் என்னுடன் வந்திருக்கும் வேளாண்மை துறையிலே பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்று தற்பொழுது ஒரு வேளாண் ஆலோசகராக இருக்கும் திரு நடராஜன் அவர்களுக்கும் மற்றும் திரு ஹேமந்த் மற்றும் வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எத்தனை பேருக்கெல்லாம் வீட்டு தோட்டம் பண்ணணும்னு சொல்லி ஆர்வம் இருக்குது? ரைட். எத்தனை பேருக்கெல்லாமே தரையில் இடம் இருக்குது, இல்லை வீட்டு மாடியில் இடம் இருக்குது அப்படின்றவங்க? தரையில் இடம் இருக்கவங்க எத்தனை பேர்? மாடியில் தான் இடம் இருக்குன்றவங்க? ரைட். இப்போ வீட்டு தோட்டம் பண்ணணுன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன நமக்கு வேணும்? மண் வேணும், தண்ணி வேணும், வேற? சார் கரெக்டாக சொன்னார். நானே எடுத்தோன்னே நான் அப்படி ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி ஆர்வம் வேணும். என்ன இருக்கணும்? ஆர்வம் இருக்கணும், ஒரு ஆசை இருக்கணும், நம்ம அதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கட்டாயம் அதில் ஒரு ஆர்வம், ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் நம்ம அதவே பண்ண முடியும். ஒரு அருமையான ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பல்வேறு தலைப்புகளில் இதை போன்ற பல்வேறு அனுபவம் வாய்ந்தவர்களை அழைத்து இதை போன்ற வாரம் வாரம் பல்வேறு தொடர் நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் நான் இப்போ இன்றைக்கி வந்திருக்கேன். அதற்காக என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ எங்கேருந்து வந்திருக்கேன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் வேப்ஸ்ன்னு சொல்லிட்டு வாலண்டரி அசோசியேஷன் ஃபார் பீப்புள் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இந்த 3 பகுதிகளில் நம்ம வேலை செய்கிறோம். அதில் குறிப்பாக வேளாண்மை சார்ந்து மற்றும் வேளாண்மை உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் ஆலோசனை மற்றும் விவசாய உற்பத்தி மற்றும் பெண்களினுடைய பொருளாதார முன்னேற்றம் மற்றும்
பெண்களுடைய தொழிற்திறன் பயிற்சி இதற்காகத்தான் வந்து நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதன் ஒரு பகுதியாக வந்து நாங்கள் அக்ரிகல்ச்சர் சார்ந்து பல்வேறு பணிகளை பண்ணியிருக்கோம். நிறையா வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், அதே போல் வந்து இயற்கை முறையில் வேளாண்மை செய்வது, அதே போன்று நம்ம வேளாண்மை சார்ந்து படித்தவர்களுக்கு வேளாண் தொழில் முனைவோர் ஆவதற்கு அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கடந்த 20 ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் எங்களோட அலுவலகமே வந்து பிடிஆர் கல்யாண மண்டபத்துக்கு பின்புறம் நம்பர் 39 பெசன்ட் ரோட் சொக்கிக்குளமில் வந்து இருக்குது. இப்போ நம்ம நேரடியாக இப்போ இதுக்கே நம்ம போயிடலாம், சப்ஜெக்டுக்கே நம்ம போயிடலாம். இப்போ வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் தான் வந்து நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இது முந்தி காலத்தில் வந்து ஒரு பழமொழி, அதாவது வந்து ரொம்ப இதாக சொல்லணும்னா சொலவடைன்னு சொல்லுவாங்க. ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஊரான் போட்டானாம் வெள்ளரிக்காய், அவனுக்கு வந்து சாம் கடுதாசி, காசுக்கு 2ன்னு விற்க சொல்லி. அதாவது வந்து அந்த காலத்தில் 1842 வடார்காடு மாவட்டத்தில் நிறையா வந்து இப்போ இதே போல் நம்ம வீட்டின் பின்புறமே வந்து வீட்டின் முன்பாக இதை போன்ற வீட்டு தோட்டம் போட்டு அதில் வந்து இதே போல் காய்கறி பயிர்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம அந்த டைமில் வந்து யார் நம்மளை ஆட்சி பண்ணது, யார் 1842 பிரிட்டிஷர். ஸோ பிரிட்டிஷர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி அதுக்கு வந்து நாங்கள் வரி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு காசுக்கு 2 வெள்ளரிக்காய் விற்றுருங்க, அதுக்கு வந்து வரி போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அதனால் வந்து ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆஸ்டின் அப்படின்றவர் தான் வந்து கலெக்டராக வந்து இருந்திருக்காரு. இந்த பிரச்சனை ரொம்ப பெருசானோடனே பிரிட்டிஷ் அரசாங்கமே பார்த்துட்டு புதிய ஆட்சியராக டென்ட் என்பவர்களை இது நியமித்து அதன் பின்பாக இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முந்தி எல்லாமே நம்ம வீடு வந்து எப்படி இருக்கும், கேரளாலெலாம் வீடு எப்படி இருக்குது, ஓடு போட்டிருக்கு. அவ்வளோ கேரளா வீடுகளை சுற்றி என்ன இருக்கும், தோட்டம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தை சுற்றி தான் வந்து நம்ம வீடு வந்து நடுவில் அமைந்திருக்கும். முந்தி காலத்துலேயுமே அப்படி தான் நிறையா வந்து மரங்கள் இருந்துச்சு. இப்போ இருக்க நகரமயமாக்கல் அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில் இருக்கோம். அதாவது இப்போ இந்த கொரோனாக்கு முன்னாடி கூட நம்ம லைஃப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டுங்கிறது வெரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் வந்து நம்மளோட கலாச்சாரம் சரி, நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட வாழ்வியல் முறையே வந்து அவ்வளவு வேகமாக இதாயிருச்சு. இந்த வீட்டு தோட்டம், மாடி தோட்டமில் நம்ம நிறையா வந்து நன்மைகள் இருக்குது. ஐயா நம்மாழ்வார் பற்றி தெரியுங்களா உங்களுக்கு? ஐயா நம்மாழ்வார் பற்றி, நம்மாழ்வார் ஐயா வந்து நிறையா இந்த இயற்கை முறையில் விவசாயம் வந்து இவ்வளவு தூரம் வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். வேளாண் விஞ்ஞானின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர். அவர் வந்து பேசும்போது வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து சொல்லுவார், ஒரு வீட்டை சுற்றி வந்து எப்பயுமே வந்து ஒரு 10 மரங்கள் வந்து நமது வீட்டை சுற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் சொல்கிற அந்த 10 மரத்தில் என்னென்னா, ஒன்று வந்து வேப்ப மரம் வந்து நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய மரம் வந்து நம்ம நிறையா இந்த பாத்திரத்தை எல்லாமே நம்ம கழுவுறோம்ல, அந்த மாதிரி கழுவி நம்ம இது பண்ணுற தண்ணியை வந்து இது போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வாழை மரம் இருக்கணும். அதே போல் நம்ம குளிக்கிறோம், இந்த மாதிரி இதெல்லாமே இது பண்ணுறோம். ஸோ அந்த தண்ணீர் வெளியேறும் இடத்துல வந்து ஒரு தென்னை மரம் வந்து இருக்கணும். அதே போல் இன்னும் நமக்கு இடம் இருந்துச்சுன்னா, எல்லா வீட்லேயும் வந்து நமக்கு சமையலுக்கு ரொம்ப முக்கியமானது எது, கருவேப்பிலை மரம் ஒன்று இருக்கணும். அதே போல் நம்ம முக்கணிகளில் ரொம்ப ஒரு முக்கியமானது மாமரம் இருக்கணும். அதே போல் நல்ல இடம் இருந்துச்சுன்னா ஒரு பலாமரம் இருக்கணும். வாழை ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே போல் வந்து நமக்கு வந்து ஒரு சீத்தாப்பழ மரம் இருக்கணும். இன்னுமே வந்து நமக்கு இடம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது மாதிரியான ஒரு 10 வகையான மரங்கள் வந்து நமது வீட்டில் இருந்துச்சுன்னா அதே வந்து நமக்கு என்னத்தை வந்து கொடுக்கும், ஒரு பெரிய செலவினங்களை வந்து குறைத்து நமது வீட்டிற்கு நம்மளாலே வந்து விளைவிக்கப்பட்ட, நம் கண் முன்பாக விளைவிக்கப்பட்ட பழங்களும் சரி, காய்கறிகளும் சரி, இதை வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து நம்ம ஒரு குடும்ப பொருளாதாரத்துக்குமே வந்து மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐயா சொல்கிறாரு. ஏன் வந்து நம்ம வந்து இது மாதிரியான ஒரு மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி நீங்கள் யாராவது சொல்லுங்கள், ஏன் நமக்கு வேணும் மாடி தோட்டம் அல்லது வீட்டு தோட்டம்? தேவையான காய்கறி
தற்சார்பு, ஓகே. விஷமற்றது, ஓகே. பூச்சி மருந்து அடிக்காமல் ஒரு இயற்கை முறையில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷமற்ற ஒரு இது. வேற வீடு குளிர்ச்சியாகும். வேறங்க செலவை கட்டுப்படுத்திக்கலாம். வெரி குட். நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். கலப்படம் இல்லாதது, கரெக்டு. நல்ல ஒரு ஹாபி, வெரி குட். அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக. அதாவது ஹேமன் எதுவும் சொல்லுமா? ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. ரைட், கரெக்டு சார், ரொம்ப நல்லது. அதாவது நம்ம இப்போ மதுரையில் வந்து நிறையா விளைவிக்கிற கீரை வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியுமா? வெள்ளைக்கல்ல வந்து இப்போ ஸோ நம்ம உபயோகப்படுத்துகிற கழிவு நீர்லாம் கடைசியில் எங்கே போய் சேருது? கடலில் போய் சேருது. மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளைக்கல் பகுதியில் தான் நம்மளோட குப்பைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த கழிவு நீரில் ரொம்ப அதிகமாக போகிறது. நம்ம ஏர்போர்ட் போகிற வழியில் நம்ம அவனியாபுரம் தாண்டினோடனே இருக்கிற வெள்ளைக்கல் பகுதியில் தான் நிறையா இருக்கும். நம்ம பொதுவாகவே இந்த கீரையெல்லாம் விற்று வருவாங்க நம்ம ஏரியாவில், வீட்டுக்கோ அல்லது வந்து உழவர் சந்தையிலையோ நம்ம வந்து பார்க்கலாம். அவங்ககிட்ட நீங்கள் எங்கேருந்து இந்த கீரையை கொண்டு வரீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? வெள்ளைக்கல் பகுதியிலேருந்து தான் கொண்டாடுறோம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஒரு சிலர் விவசாயிகள் வந்து நேரடியாக அவங்களே விளைவிச்சு வந்து கொண்டாடுறாங்க. நம்ம இந்த வீட்டு தோட்டம் ஏன் வேணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னபடி இது வந்து ஒரு ஹாபி. அதாவது இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்களே என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 டைம் வந்து நம்ம ஏதாவது பேரை சொல்லி கூப்பிட்டோம்னாலே வந்து நானே டென்ஷனில் இருக்கேன், நீ வேற ஏன் என்னை திரும்ப திரும்ப கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து இப்போ எது ரொம்ப அதிகமாக இருக்குது? டென்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை போக்குவதற்கு இது வந்து ஒரு மாற்று வழியாக வந்து இருக்கிறது. நமது வீட்டு தோட்டமும் சரி, மாடி தோட்டமும் சரி, ஒன்று வந்து நமக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹாபியாக, நன்றாக ஒரு பொழுதுபோக்கும் அம்சமாக இருக்கிறது. அதே போல் இதே போல் வந்து நம்ம வீட்டிலே வந்து எத்தனை பேர் இப்போ ஏற்கனவே நான் இது மாதிரி வந்து வீட்டில் நான் ஒரு செடியோ அல்லது வந்து இப்போ மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ அல்லது நான் இது மாதிரி செடியோ அல்லது காய்கறி இதோ போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் இருக்கீங்களா? ரைட். ஸோ இப்போ நம்மளே வந்து இப்போ நீங்கள் என்ன செடி சார் வச்சுருக்கீங்க? பூக்கள். சார் நீங்கள் காய்கறி என்ன காய்கறி சார்? ஓ, ரைட்டு சார், ரைட். அதுவுமே பேசும்போது நம்ம இது பண்ணுவோம் சார். சார் நீங்கள் என்ன? வேம்பு. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்கள் கத்திரிக்காயை வந்து நீங்கள் இப்போ இதாகி நீங்கள் இப்போ வளர்க்குறீங்க, வளர்ந்துட்டு அந்த கத்திரிக்காயை பறிச்சுட்டு நீங்கள் ஒரு குழம்போ காயோ வைக்கிறீங்க. அப்படின்போது உங்களுக்கு எது மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும்? ரைட். ரொம்ப நமக்கு வந்து அந்த ஒரு கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, ஒரு தக்காளியாக இருந்தாலும் சரி, நம்மளே வச்சு நம்ம வந்து அதை பறிக்கும்போது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். அதை சமைச்சு சாப்பிட்றது அடுத்து அவ்வளோ ஒரு இப்போ ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வந்து நமக்கு இந்த வீட்டு தோட்டம் மாடி தோட்டம்னால கிடைக்குது. அது இல்லாமல் வந்து நமக்கு இப்போ நிறையா வீட்டில் வந்து இருக்கிறதுலே வந்து இப்போ நான் ஒரு சில கிளாஸ் எல்லாம் போனால் சொல்லுவாங்க, யோகா கிளாஸ் எத்தனை பேர் போயிருக்கீங்க? யோகா கிளாஸ். ஸோ யோகா கிளாஸ் போனோடனே அவங்க சொல்கிற விஷயம் என்னது? எந்த ஒரு பொருளை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜு, கரெக்டு. ஸோ நம்மளோட எதிரியே வந்து எதுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு தான். ஸோ நமக்கு வந்து இது மாதிரி வீட்டு தோட்டம் வைக்கிறதுனால நம்ம இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மேக்ஸிமம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். நமக்கு எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இயற்கையான ஒரு காய்கறிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கருவேப்பிலையாக இருந்தாலும், நம்ம என்ன வாங்கினாலும் நம்ம எதில் வைக்கிறோம்? இமீடியட்டாக போய் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம். அட்லீஸ்ட் இது மாதிரி இதெல்லாமே வந்து நமக்கு இப்போ அவ்வளோக்கா எப்பப்போ தேவையோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. நம்ம எப்போ வேணாலுமே வந்து நம்ம அது வீட்டின் பின்புறமாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டின் மாடியில் இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து நம்ம பறித்துக்கொள்ளலாம். அதை நம்ம பேசும்போதே சொன்னாங்க, இதில் வந்து விஷத்தன்மை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கூட நான் வந்து சமீபத்தில் ஒரு பயிற்சி ஒன்று அட்டன் பண்ணேன். நமக்கு வந்து காய்கறி கடைக்காரர் கடைசியில் என்ன கொடுப்பாரு? காய்கறிலாம் வாங்கினோன்னே கருவேப்பிலை. ஸோ இருக்கிறதுலே மிக அதிகமாக மருந்து அடிக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா அந்த கருவேப்பிலையை தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கருவேப்பிலையில் வந்து நிறையா பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண விவசாயி என்ன பண்ணுவார்? அதிகமான ஒரு பூச்சி மருந்தை வந்து அவர் அடித்து தான் வந்து அந்த கருவேப்பிலையை எதுவும் இப்போ பூச்சிகிட்டேருந்து அவர் காப்பாற்றுறாரு. அதனால வந்து நமக்கு கிடைக்கிற அந்த இலவசமாக கிடைக்கிற கருவேப்பிலையினால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது? நிறையா நம்ம வீட்டிலே பார்ப்போம். திடீர்னு பார்த்தா வந்து அந்த கருவேப்பிலையில்
ஒரு டாட்டாக இருக்கும். அது பார்த்தா நம்ம கருவேப்பிலையே வந்து என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சீசன் இதான் மாறினதுக்கப்புறம் அதே நன்றாக ஆகிவிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போ இந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு விஷத்தன்மையற்ற பொருட்களை, விஷத்தன்மையற்ற காய்கறியை வந்து தடுப்பதற்கு வந்து நமது இந்த வீட்டு தோட்டம் வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதே போல் வந்து நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, நமக்கு வந்து செலவினம் வந்து கம்மி. தேவையில்லாமல் நம்ம டெய்லி வந்து என்ன வாங்கிறோம் எப்படினாலும், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வாரத்தில் 2 தடவை 3 தடவையோ நம்ம வந்து என்ன வாங்கிறோம், காய்கறி பழங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம வாங்கிடுறோம். டெய்லி என்ன வாங்குகிறோம் நிறைய வீட்டில், தக்காளி வாங்குகிறோம், ஓகே, வேற வெங்காயம் வாங்குகிறோம், வேற பூண்டு வாங்குகிறோம், ஓகே, பச்சை மிளகாய் வாங்குகிறோம், வேற உருளைக்கிழங்கு, இல்லை சத்தானது யாருன்னா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கீரை, வெரி குட். அதாவது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கீரை. ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட வீட்டு தோட்டத்திலும் சரி மாடி தோட்டத்திலும் சரி வளர்க்குறதுக்கான இது வந்து கீரை வகைகள் வந்து நம்ம நிறையா வளர்க்கலாம். அது வந்து நமக்கு ஒரு டெய்லி நம்ம பண்ணுற செலவை வந்து குறைக்கிறதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த கீரையுமே வந்து நம்ம இப்போ தான் பேசணும். அதாவது வந்து நம்ம மதுரையில் பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற கீரை வந்து எப்படி இருக்குது, ஒரு அழுக்கான தண்ணியிலையோ அல்லது வந்து ஒரு கழிவு நீர்லையோ விளையிற கீரையாக இருக்குது. அதை வந்து நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். அதே போல் நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை நம்ம நேரடியாக வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். ஏன்னா எப்படினாலுமே வந்து மொத்தமாக விளைவிக்கும் போது அவங்க வந்து அந்த பூச்சி தாக்குதல், அதே போல் வந்து நிறையா பூச்சி மருந்து, உரம், ரசாயன உரம் இதை போட்டு தான் வந்து விளைவிக்கிறாங்க. அதிலிருந்துமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை தடுத்துக்கிறோம். அதே போல் முந்தி எல்லாமே வந்து இப்போ எல்லாம் குறைஞ்சிருச்சு. பக்கத்து வீட்டுக்காரரோட என்ன வரும், நமக்கு நட்பு வருமா, உறவு வருமா, சண்டை வரும். நீங்கள் தான் கரெக்டாக சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்களே வந்து உங்கள் வீட்டில் ஒரு தக்காளி நம்ம வீட்டு தோட்டத்தில் விளையுது, ஒரு 2 தக்காளி அல்லது 3 தக்காளி அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, உங்களோட சண்டை போடுவாங்களா? ஒரு அவசரத்துனா கூட பக்கத்தில் நம்ம கருவேப்பிலை வாங்கிக்கலாம், புதினா வாங்கிக்கலாம். அதனால் வந்து இது மாதிரியான பிரச்சனைகளுமே வந்து நமக்கு அவாய்ட் ஆகுது. அது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு மாடி தோட்டம் போடுறோம் அப்படின்போது நம்ம கட்டாயம் எதுவும் வேணும்னா நம்ம எங்கே போகணும், நம்ம எதுவும் இதை எடுக்கணும், ஒரு காய்கறியை பறிக்கணும், மாடி தோட்டம் இருக்குன்னா நம்ம கட்டாயம் மாடிக்கு போகணும். அதே வந்து நமக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. இப்போ நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நடக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலும் சரி, அல்லது வாக்கிங் போகிறதுமே வந்து ரொம்ப இதாக இருக்குது. நம்ம இதை போன்ற ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம ஒரு வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ பண்ணோன்னா அதன் மூலமாக அது ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்குது. ரைட். இப்போ நம்ம இதுக்கு போயிடலாம், நம்ம ஆக்சுவலாக நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம். ஒரு வீட்டு தோட்டம் நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம், அல்லது மாடி தோட்டம் ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம். நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். யாருனாச்சும் உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது, பேசுகிறதுக்கு நீங்கள் வந்தீங்களா இல்லை கேள்வி கேட்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மண். அந்த மண்ணை வைக்கிறதுக்காக நமக்கு என்ன வேணும், பையோ அல்லது தொட்டியோ, அல்லது வந்து நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் குடம் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் குடம் உடஞ்சதோட அந்த பாட்டம் ஒரு ஆஃப் இது இருந்தாலும் சரி, இல்லை இப்போ எல்லாமே அந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் பாட்டில் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த 20 லிட்டர்ஸ் கேன் இருக்கு இல்லையா, அது கூட பார்த்தீங்கன்னா அந்த இது டாப் உடஞ்சோன்னே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ண முடியாது. அதை கூட நீங்கள் கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து நமக்கு இதே போல் வந்து நிறையா நர்சரி இது மாதிரி இதில் தொட்டிகள் வந்து கிடைக்குது, மண் தொட்டி, அதே போல் வந்து சிமெண்ட் தொட்டி, அது மாதிரி இது எல்லாமே கிடைக்குது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் என்ன வேணும், மண் வேணும், தொட்டி வேணும், அதுக்கப்புறம் பாட்டு தானே சொன்னீங்க, தொட்டி, ஓகே, தொட்டி, பாட்டு. அதே போல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது விதைகள், சீட்ஸ் வந்து வேணும். அதுக்கப்புறம் தண்ணீர் வேணும். அதுக்கப்புறம் உரம் வேணும், டூல்ஸ் வேணும். இப்போ ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இப்போ நிறைய நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, ஒரு சிலருக்கு வந்து தரையிலே இடம் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து எங்கே இடம் இருக்குது, வீட்டோட மொட்டை மாடியில் தான் இருக்குது. ஸோ நம்ம மொட்டை மாடியில் வந்து இப்போ ஒரு ஆர்வத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா வந்து இதை ஒரு ஆர்வத்தில் நிறையா மண்ணவே வந்து நம்ம வீட்டோட மொட்டை மாடியில் கொண்டு போயிட்டு நிறைய மண்ணை வந்து நம்ம வச்சு அதுலேயே வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம். ஏன்னா நிறையா இப்போ யூடியூப்பில் எல்லாமே நம்ம பார்க்குறோம், நிறையா வந்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் பற்றி நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த பார்த்துட்டு வந்து ஆர்வத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி அவங்க ஒரு கூட்டு குடும்பமாக வசிக்கிறாங்க.
ஸோ அவங்க வீட்டு மாடியில் வந்து நிறைய இது மாதிரி வந்து நல்ல செம்மண்ணை வாங்கி வீட்டுக்கு மேலே கொண்டு போய் அதிலே வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைம் அப்படி தான் இப்போ எப்படி நமக்கு தொடர் மழை பெய்யுது, அதே போல் வந்து ஒரு பயங்கரமான மழை வந்துச்சு. மதுரையில் தான் இது நடந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வீடு ஃபுல்லாகவே பயங்கரமாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. வீடு வந்து புதுசாக கட்டி கொஞ்சம் வருஷம்தான் ஆன வீடு பயங்கரமாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து அந்த மண்ணை வந்து இது பண்ணி ஒரு நம்ம எப்படி தரையில் வந்து விவசாயம் பண்ணுறோம் அது மாதிரியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்போது அந்த மண் ப்ளஸ் வந்து அதோட வேர் அதெல்லாமே இதாகி அந்த காங்க்ரீட் இதையும் இதாகி ஓட்டையாகி வீடு ஃபுல்லாகவே ஒழுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம எதையுமே வந்து ஒரு அளவாக தான் வந்து நம்ம பண்ணணும். அதை வந்து இதை போன்ற ஒரு தொட்டியில் எவ்வளோ நமக்கே தெரியும், சரி இதுதான் அளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம என்ன விதமான வீட்டு தோட்ட செடிகளோ அல்லது மாடி தோட்ட செடிகளோ வந்து என்ன பண்ணலான்னா 3 விதமான இது பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்களேன் நீங்களே. 3 விதத்தில் வந்து ஒன்று செடி வகையில் பண்ணலாம், இன்னொன்று கொடி வகையில் பண்ணலாம், இன்னொன்று வந்து கிழங்கு வகைகளில் பண்ணலாம். இந்த 3 இதில் செடி வகைகளில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா தக்காளி பண்ணலாம். அதாவது ஈஸியாக வர்றது தான் நம்ம பண்ணணும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி, கொத்தவரங்காய், சோயா வந்து அது வந்து நம்ம ஊரில் நம்மளுக்கான கிளைமேட் கண்டிஷனில் வராது. மெயினாகவே வந்து கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷனில் தான் வந்து சோயா பீன்ஸ் நம்ம ஊரில் நார்மல் பீன்ஸ் வந்து பண்ணலாம். பட்டாணியுமே சார் பட்டாணி பண்ணலாமா சார்? அதுவுமே கொஞ்சம் ஹில்ஸில் தான் பண்ண முடியும், நமக்கு ஃபுல் ரிசல்ட் வராது. ரைட், ஓகே. அதாவது நமக்கு ஈஸியாக பண்ணி ஒரு 100% ரிசல்ட்டுங்கிறது வந்து நம்மளோட இந்த நாட்டு காய்கறி இருக்குல்ல, நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து நார்மல் நாட்டு காய்கறி. அதாவது வந்து தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாமே வந்து நம்ம தாராளமாக அதெல்லாமே கொடி வகையில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆமாம், அதாவது கொடி வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து வீட்டில் மொட்டை மாடியே இருக்குது அல்லது வீட்டின் பின்புறம் இருக்குது, நம்ம வந்து ஒரு இதை வந்து இப்போ அதாவது கொடி வகை இது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், பாகற்காய், ஈவன் பூசணிக்காய், இந்த விதமான இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், வீட்டின் மேலே மாடியிலையோ அல்லது வந்து வீட்டின் பின்புறம் வந்து இதெல்லாமே கொடி வகை காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக வந்து நம்ம வளர்க்கலாம். அதே போல் கிழங்கு வகைகள் என்னென்ன இருக்குது, பீட்ரூட் வந்து தாராளமாக வந்து நம்மளோட மண்ணிலே வந்து இப்போ வரும், பீட்ரூட் வரும். அதே போல் கருணைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு. ஓகே, வெரி குட். யார் சேப்பங்கிழங்கு சொன்னா? ரைட், ஓகே. சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்குமே வந்து இப்போ நிறையா வர்றது வந்து நம்ம கொடைக்கானல், ஊட்டி தான் வந்து நிறையா வரும். நமக்கு வந்து அவ்வளோ ஃபுல் ரிசல்ட் வந்து இருக்காது. கேரட்டுமே வந்து மெயினாக ஊட்டி இது தான் வரும். நமக்கு வந்து அந்தளவு ஃபுல்லாக நம்ம எப்படி அந்த பெரிய சைஸ் கேரட் அது மாதிரி எல்லாமே நம்ம கிடைக்காது. இப்போ ஆப்பிள்னாலே வந்து எங்கே சொல்கிறாங்க, ஆப்பிள்னாலே என்ன சொல்லுவாங்க, காஷ்மீர் ஆப்பிள். அதே இது நம்ம கொடைக்கானல்லையும் ஆப்பிள் வரும். அது எவ்வளோ பெருசு இருக்கும், கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்போது வந்து நமக்கு அந்த டெம்பரேச்சர், தட்பவெப்பம் ப்ளஸ் வந்து அதோட கிளைமேட் அதெல்லாமே வந்து ஒரு மெயின் ரீசனாக வந்து இருக்குது. அடுத்து வந்து நம்ம இதை சொல்லிட்டோம், அதாவது மண் சொல்லிட்டோம், அதற்கான தேவையான பொருட்களை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வகையான 3 வகையான இப்போ அதாவது செடி வகைகள், கொடி வகைகள் மற்றும் கிழங்கு வகைகள், இந்த 3 விதமான காய்கறிகளை வந்து நம்ம கீழே தரையிலையும் நம்ம பண்ணலாம், அதே போல் நம்ம மாடியிலையும் பண்ணலாம். அதுக்கப்புறமேல் வந்து இப்போ ஒரு ஆர்வத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம தண்ணி விடுவோம் செடி வச்சோன்னே? காலைல ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணுவாங்க, மதியம் லஞ்ச் டைம் கூட ஒரு டைம் விட்டுருவாங்க. ஆமாம், ஸோ எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ வந்து நம்ம நிறையா டைம் வந்து இது பண்ணும்போது என்ன ஆயிரும், அந்த செடி நம்ம போட்டிருக்க விதையே வந்து கொஞ்சம் அழுகல். இது நம்ம தண்ணியில் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விவசாயம் எது,
நெல் மட்டும்தான் வந்து நம்ம எப்பயுமே தண்ணி இருக்க பண்ணக்கூடிய ஒரே இது நெல் மட்டும்தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். மிச்சது எல்லாமே வந்து கொஞ்சம் காய போட்டு நம்ம இது பண்ணால் தான் நம்ம விவசாயமே நல்லா வரும். அதே போல் இந்த இதுவுமே வந்து நீங்கள் ஒரு நேரம் பண்ணாலே போதும். ஆக்சுவலாக டெய்லி ஒரு நேரம் பண்ணாலே போதும். இப்போ டைம் இருக்குன்னா கூட நீங்கள் ரொம்ப ஒரு சம்மர் சீசனாக இருக்குது, நமக்கு வந்து ரொம்ப ஒரு வெயில் காலமாக இருக்குது, சித்திரை வைகாசி அது மாதிரி டைமில் நம்ம வந்து 2 நேரம் பண்ணிக்கலாம். மிச்சப்படி நீங்கள் ஒரு நேரம் வந்து பண்ணாலே போதும். அதாவது நீர் இது பண்ணுறது. அதே போல் நம்ம இந்த பைப்பில் போட்டு அடிக்கிறோம்ல, அதை சாதாரணமாக இது பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பைப் வந்து ஒரு ஆஃப் அடைச்சிக்கிடுவாங்க. அடைச்சோன்னே வந்து தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வரும். ஸோ அப்படின்போது அதில் இருக்க மண், அந்த தொட்டியில் இருக்க மண் அதெல்லாமே வந்து பாதி மண் வந்து வெளியில் வந்துடும். அதில் ஒரு சில சமயம் அந்த சீடு ப்ளஸ் நம்ம வச்சுருக்க அந்த பிளான்ட்டுமே வந்து என்ன ஆயிரும், வெளியில் வர்றதுக்கு ஆயிரும். இதே போல் வந்து நம்ம வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்திற்கான இப்போ இதை வந்து பண்ணுறோம். இதில் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, நான் வந்து இதுவே வந்து எங்கள் வீட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலர் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து தோட்டக்கலைத்துறை இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களே வந்து ஒரு கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியுங்களா? யாரும் இது பண்ணியிருக்கீங்களா? ஆல்ரெடி வாங்கிருக்கீங்க, பரவாயில்ல. எவ்வளோமா அந்த கிட்டு? 450 ரூபா. ஆக்சுவலாக அந்த கிட்டு 900 ரூபா. அதை வந்து 50% சப்சிடியில் தோட்டக்கலைத்துறையில் ஒவ்வொரு பிளாக் அல்ல தாலுக்கு ஆஃபீஸில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து இப்போ நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதில் வந்து 2 காயர் பித் கேக்கு, 2 கேக் இருக்கும். அதாவது வந்து நம்ம தென்னை நார் கழிவு, அது இல்லாமல் 6 வகையான சீடு பாக்கெட், அதாவது வந்து உரம் இப்போ விதை பாக்கெட் வந்து 6 விதை பாக்கெட் இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் உயிர் உரங்கள், அதாவது வந்து பயோ ஃபெர்டிலைசர் இருக்கும். அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து இந்த வீட்டு தோட்டம் எப்படி அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம வந்து பராமரிப்பது, வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தை எப்படி பராமரிக்கணும், ஒரு சின்ன புக்லெட், இதெல்லாமே 450 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு சீசன்லேயுமே வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் தாராளமாக நம்ம ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து தோட்டக்கலைத்துறை அலுவலகம் வந்து மெயின் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம காந்தி மியூசியம் இருக்குல்ல, காந்தி மியூசியத்துக்கும் தமுகத்துக்கும் நடுவில் இருக்குது. தமுகத்துக்கு பின்புறம், அதாவது வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகம் இருக்குது. அதோட மாடியில் தோட்டக்கலைத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சரில் நீங்கள் வந்து அந்த இதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இது பேப்பர்லேயுமே வந்து இப்போ இது மாதிரி ப்ரெஸ் நியூஸ் மாதிரி கொடுப்பாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம், இந்த சீசனில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட ஏடிஹெச், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர், அல்லது வந்து அந்த ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கிட்டை 900 ருபீஸ் அந்த கிட்டு, அதை வந்து 450 ருபீஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதன் மூலமாக நம்ம இதை போன்ற வந்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வந்து நம்ம அமைப்பதற்கு வந்து அது ஒரு மிகவும் முக்கிய காரணியாக இருக்குது. அதே போல் நம்ம இந்த வீட்டு தோட்டம் பற்றி இன்னும் விரிவாக என்னுடன் வந்திருக்கும் திரு நடராஜன் அவர்கள் எனக்கு பின்பாக வந்து பேசுவார். ஏன்னா இப்போ நம்ம 1 ஹவரில் முடிக்கணும், நான் 1/2 hour எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. திரும்ப நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனில் நான் திரும்ப உங்கள்கிட்ட இது பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் நடராஜன். நான் வேளாண்மை துறையில் வந்து வேளாண்மை அலுவலராக ஒரு 30 வருஷம் பணியாற்றிட்டு ஓய்வு பெற்றுட்டு தற்போது விவசாயம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். மாடித்தோட்டத்து சம்மந்தமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படின்னா, மாடித்தோட்டம் வந்து ஒரு அருமையான ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் உள்ள வாழ்க்கையில் ஒரு மணி நேரமோ, நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ, 1/2 மணி நேரம் கிடைச்சாலும் சரி, 1 மணி நேரம் கிடைச்சாலும் சரி, அந்த செடிகளோடு போய் உட்காந்து நீங்கள் பேசி அதுகளோட ஒரு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாலே உங்கள் நாள் முழுவதும் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி போகும். அடுத்து வந்து ஹாபி சொன்னாங்க, சார் சொன்னாங்க. ஹாபி, இப்போ வீட்டில் நாய் வளர்க்குறோம், அது வந்து எதுக்கு வளர்க்குறோம்? அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான், அதுவும் ஒரு ஹாபி தான். நம்ம இப்போ ஓய்வாக இருக்கிற நேரத்தில் அதுகளை வந்து நல்ல முறையில் பராமரித்தோம்னா நமக்கு அது வந்து இன்டர்ன் நமக்கு வந்து பலன் கொடுக்கறது. ஸோ மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா முக்கியமாக நமக்கு என்ன வேணும்? சார் சொன்னார், ஒரு கண்டெய்னர் வேணும். அதாவது ஒரு பையோ ஒரு தொட்டியோ, அல்லது அதுக்குன்னே மாடித்தோட்டத்தை அமைக்கிறதுக்குன்னே ஸ்பெஷல் பைகள்லாம் இருக்குது, இப்போ இருக்குது. அதாவது தண்ணி வந்து அதிகமாக கீழே இறங்காமல் அதிலே பிடிச்சி வச்சுக்கிறது. அப்புறம் வந்து
அந்த பைகளில் வந்து சின்ன ஓட்டைகள் போட்டிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாடி தோட்டத்தில் வந்து தண்ணி வந்து தங்கக்கூடாது. நம்ம ஊற்றுற தண்ணி வந்து தேவையான அளவு மட்டும் அது பிடிச்சு வச்சுக்கணும். மிச்ச தண்ணி வந்து கீழே போயிடும் ஆட்டோமேட்டிக். எந்த செடியுமே வந்து மண்ணில் வந்து காற்றோட்டம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து அந்த பையில் போடக்கூடிய மீடியம். மீடியம்னா என்ன? நம்ம வந்து மண் போடுறோம். சாதாரணமாக வந்து மாடி தோட்டம் வளர்க்கும்போது மண் போடுவோம். அந்த மண்ணை வந்து வெறும் மண் மட்டும் போட்டால் பத்தாது. அதோட தென்னை நார் கழிவு, அதோ அப்புறம் வந்து உரங்கள், ஆட்டு எருவோ இல்லை மாட்டு எருவோ அல்லது மண்புழு உரமோ அதை கலந்து 3யும் 1:1 ரேஷியோவில் கலந்து நீங்கள் போடணும். மணல், மண், இது தென்னை நார் கழிவு, அப்புறம் வந்து உரம், ஆட்டு உரம். இது 3யும் கலந்து போட்டிங்கன்னா தான் அதில் வந்து பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள்லாம் அதை சப்ளை பண்ணும். வேர் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். நீங்கள் வெறும் மண் போட்டிங்கன்னா என்னாகும்? நீங்கள் தண்ணி ஊற்ற 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 மண் இறுகும். அப்போ வந்து வேர்களோட வளர்ச்சி வந்து சரியாக இருக்காது. ஸோ தென்னை நார் கழிவு சேர்த்து போட்டிங்கன்னா, அதுக்கு தான் தோட்டக்கலைத்துறை கிட்டில் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு இடுபொருளாக வந்து தென்னை நார் கழிவு கொடுக்குறாங்க. அடுத்து என்ன சார் சொன்னாங்க 3 வகையான செடிகள் வைக்கலான்னு. இது வந்து சாய்ஸ் தான். நம்ம வந்து என்னென்ன செடி வைக்கணும், என்ன வரணும். சில பேர் வந்து பூ மட்டும் வைப்பாங்க, சில பேர் வந்து காய்கறி வைப்பாங்க, சில பேர் வந்து மூலிகைகளாக வைப்பாங்க. வீட்டுகளுக்கு தேவையான இதுகளை வந்து நம்ம இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான் இது. இப்போ வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறோன்னா நமக்கு என்ன முக்கியமாக வேண்டியது வந்து சூரிய ஒளி படுற மாதிரி மாடியில் வந்து ஒரு இடம் வேணும். சூரிய ஒளி வந்து ஒரு நாளைக்கு 2 மணிலேருந்து ஒரு 3 மணி நேரமாவது மினிமம் வேணும். செடிகளுக்கெல்லாம் சூரிய ஒளி இல்லாமல் உயிர் வாழ முடியாது, நமக்கு தெரியும். சூரிய ஒளியிலேருந்தால் அது தேவையான சத்துக்களை வந்து கிரகிச்சிக்குது, உயிர் வாழுது. ஃபஸ்ட்டு வந்து சூரிய ஒளி படக்கூடிய ஒரு இடமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சில வந்து பக்கத்தில் ஹைரைஸ் இருந்தால் உங்களுக்கு மறைச்சிடும். அதுலேருந்து ஹீட் வேவ்ஸ் வரும். ஹைரைஸ் பில்டிங் பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சூரியனோட எதிர் திசையில் இருந்ததுன்னா அதில் பட்டு உங்கள் செடிகளை வந்து பாதிக்கும். அந்த ரேஸ் வந்து சூரிய ஒளி வந்து உங்கள் இதை பாதிக்கும். ஸோ ஓப்பனாக இருந்தால் நல்லது, அது ஒன்றும் இல்லாமல். சூரிய ஒளி அவசியம், தண்ணீர் அவசியம். ஏன்னா தண்ணி நம்ம எல்லா வீடுகள்லையும் இருக்கும். அதுக்குன்னு ஊற்றக்கூடிய எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்கணும். அதுதான் தண்ணி பஞ்சம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம செடிகள் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுபோக இல்லை, உப்பு வந்து அது சரி பண்ணிக்கலாம். உப்பு ரொம்ப உப்பு இருந்தால் தான் இது நம்ம குடிக்கிற அளவு இது இருந்தால் போதும், அந்த தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப உப்பாக இருந்தால் தானே நம்ம மதுரையில் பெரும்பாலான ஏரியா ரொம்ப உப்பான ஏரியா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இதில் வந்து சார் சொன்ன மாதிரி செடி வகைகள் சொன்னார். முதல்ல செடி வகைகளை நான் 2 வகைகள் சொல்லிடுறேன். கத்திரி, தக்காளி, மிளகாய். இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக விதை போட்டு வளர்க்க முடியாது. அதை வந்து ஒரு நாற்று போட்டு நாற்றை எடுத்து தான் நட முடியும். ஏன்னா அது விதை வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை நேரடியாக நீங்கள் தொட்டிலையோ பையிலையோ போட்டிங்கன்னா அது வந்து சரியான அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. அதனால் அதை வந்து ஒரு 30 நாளைக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு ட்ரே இருக்குது. ட்ரே இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த பேப்பர் கப் இருக்கும், டீ காப்பி போடுறாங்கள, அந்த பேப்பர் கப்பில் 2 மண்ணை போட்டு 2 விதையை ஊண்டி அது தெளிப்பு லேசாக தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 30 நாளில் அது வந்து எடுத்து நடுறதுக்கு பக்குவமாக வந்துடும். மேடம், பாட்டில் சரிப்படாது. ஏன்னா அது வேரோட்டம் இருக்காது. வேர் ஓட்டம் வேணும். பாட்டில் வந்து நீங்கள் பாட்டில் சரி ஓகேவா, மண் இது சட்டி வந்து ஓகே. அது போட முடியாது. பாட்டில் வந்து போட முடியாது. அது வந்து ஹைட்ரோபானிக்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் இதுகளுக்கு தான் அது சரியாக படணும் இல்லையா. நம்ம மாடி தோட்டத்துக்கு பாட்டில் சரிப்படாது. நீங்கள் இந்த தண்ணி கேன் இருக்குல்ல, 20 லிட்டர் கேன், அதை வாங்கி அதை சைடில் ஓட்டை போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு வேர்களுக்கோட குணாதிசயம் என்ன, எங்கே சூரிய வெளிச்சம் இல்லையோ அந்த பக்கம் தான் போகும். இப்போ நீங்கள் தண்ணி கேன் வைக்கும்போது வெளியில் வந்து ஒரு கருப்பு பெயிண்ட்டோ இல்லை வேறு கலர் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா தான் வேர்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். அப்படியே ஓப்பனாக அதில் உள்ள கண்ணாடி மாதிரி இருக்கிறத வச்சிங்கன்னா வேர்கள் வந்து உள்ளே தான் போய்கிட்டு இருக்கும். வெளியில் பறந்து வர்றதுக்கு அது வாய்ப்பு, வேர்களை பாதிக்கும், வேர் வளர்ச்சியை பாதிக்கும்.
மண் வந்து நீங்கள் எந்த மண்ணாலும் எடுத்துக்கலாம். ஒன்றும் அதில் மண்ணில் வந்து என்ன நம்ம வந்து ஒரு 3ல் 1 பங்கு தான் அதில் கலக்கிறோம். ஒரு பங்கு மண், ஒரு பங்கு தென்னை நார் கழிவு, ஒரு பங்கு ஆட்டு உரம் அல்லது மண்புழு உரம் அந்த போடுறோம். அதனால் எந்த மண்ணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மண்ணுனா செம்மண் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்காக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா சைடில் ரோட் சைடில் ஸ்லோப்பில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கனால போதும். கொஞ்சம் சலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் கல், பெரிய கற்கள், இந்த கூழாங்கற்கள் இல்லாமல் முடிஞ்சால் கொஞ்சம் சலிச்சு எடுத்துக்கோங்க. அது மாதிரி இந்த சிறிய விதை உள்ள ரகங்கள்லாம் வந்து நீங்கள் நாற்று போட்டு நட்டால் தான் அது நல்லா வரும். நேரடியாக விதை போட்டிங்கன்னா அது சரி வராது. அதுபோக பெரிய விதைகள், இப்போ வெண்டைக்காய் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது, அவரை இருக்குது, முள்ளங்கி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நேரடியாகவே பையில் இல்லை தொட்டியில் போட்டுடலாம். ஏன்னா அது பெரிய விதை நீங்கள் போட்டோன்னே அதில் ஒரு 3 நாளில் முளைச்சி வந்துடும். அது வந்து எந்த வித பாதிப்பும் இருக்காது, ஈஸியாக வளர்ந்துடும். இப்போ மாடி தோட்டம் அமைக்கிறது வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ஆர்வம் தான் வேணும் நமக்கு. வந்து அதை வந்து பராமரிக்கணும். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு சின்ன இதில் ஆரம்பிக்குங்க. ஒரு 10 செடியில் ஆரம்பிங்க. புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து நிறைய 50 செடி 100 செடின்னு போய் இது பண்ண வேண்டாம். ஒரு பழக்கம்தான். இப்போ செடி வளர்க்குறது வந்து ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செடி வளர்க்குறது, தோட்டம் போடுறதே வந்து ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ். வெறும் சயின்ஸ் மட்டும் அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த ஆர்ட்டை பழகணுன்னா நம்ம ஓனாக பழகினா தான் உண்டு. அதனால் செடிகளை வைக்கும் போதோ மாடி தோட்டத்தில் கொடி வகை போட்டாலும் சரி, செடி வச்சாலும் சரி, இல்லை சில பேர் மரக்கன்றுகள் கூட வைக்காங்க. வாழை, இந்த மாங்கன்று, எலுமிச்சைக்கன்று இதெல்லாம் வைக்கிறாங்க. அது கொஞ்சம் பெரிய தொட்டி வேணும். அந்த மாதிரி மரக்கன்றுகளை நீங்கள் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா தொட்டி வந்து ஒரு 20 லிட்டர் கேனு இல்லை 50 லிட்டர் கேனு அந்த மாதிரி பெரிய தொட்டிகளை வச்சு அதில் அதெல்லாம் கொஞ்சம் மண் போட்டு வளர்க்குறது கொஞ்சம் அதிகமான வெயிட் ஏற்றுற மாதிரி இருக்கும் இதுக்கு. அதனால் முடிஞ்சளவு மாடி தோட்டத்தில் வந்து பெரிய மரங்கள் வைக்கிறத தவிர்த்துருங்க. சின்ன செடிகள் வச்சுக்கலாம். ஒரு 3 மாதம் இருக்கும். அப்புறம் அதை பிடுங்கிட்டு வேறு செடி வைக்க போகிறோம். அப்புறம் மாடி தோட்டத்தில் வர முக்கியமானது வந்து பூச்சித்தொல்லைகள் எல்லா இடத்துலையும் வரும். அது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து நஞ்சில்லாத காய்கறிகளை நம்ம உற்பத்தி பண்ணணுங்கிறது தான் நமக்கு வந்து எய்மு. அதுவும் நஞ்சு இல்லாததுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் இருக்கிற வசம்பு, பெருங்காயம், இந்த மிளகாயை அரைச்சி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். பச்சை மிளகாயை ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி இயற்கையான பூச்சி விரட்டிகள், வேப்பங்கொட்டையோ இல்லை வேப்பிலையோ வேப்ப எண்ணெயோ அது போட்டு நீங்கள் தரிச்சிங்கன்னா போதும். அது வந்து ஈஸியாக கட்டுறாங்க. மாடி தோட்டத்தில் வந்து பூச்சித்தொல்லி வந்து நம்ம செலவு பண்ணி வெளியிலேருந்து மருந்து வாங்கி அடிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வளர்க்குறதே இதுக்கு நஞ்சில்லா உணவு சாப்பிட்ணுங்கிறதுக்கு தான் வளர்க்குறோம். அதில் போய் நம்ம பூச்சி மருந்து வாங்கி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி உரமும் வந்து பெரும்பாலும் நீங்கள் மண்புழு உரம் போட்டிங்க அல்லது ஆட்டு எரு போட்டிங்கன்னா அதுவே சரியாக வந்துடும். ஏன்னா இந்த பயிர்கள்லாம் பெரும்பாலும் 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கும். காய்கறியெல்லாம் அடுத்த மாதிரி ரிப்பீட் போடுவோம். ரிப்பீட் பண்ணும்போது என்ன பண்ணோம், பழைய இதில் பையிலையோ அல்லது மண் சட்டியிலையோ இருக்கிறத வந்து கீழே கொட்டி நல்லா கலந்து ட்ரை பண்ணிவிட்டு அதில் உள்ள வேறு இதுகள்லாம் எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆட்டு உரமோ இல்லை எருவை போட்டு கலந்து மறுபடியும் ரீபேக் பண்ணணும். அந்த மாதிரி போட்டு மறுபடியும் வந்தீங்கன்னா நல்லபடியாக சக்ஸஸாக வரும். பயன்களை பற்றி ஏற்கனவே சொன்னார். ஆக்சிஜன் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். எந்த பச்சை தாவரம் வளர்த்தாலும் நமக்கு வந்து சுற்றுச்சூழலை வந்து ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி வீட்டு செலவுக்கு வந்து இது மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு வந்து இது வரவு செலவெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ நான் 50 ரூபா செலவுனா 50 ரூபாய்க்கு காய்கறி வருமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதில் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு பருவ காலத்தை சார்ந்தது. இப்போ வந்து ஆடி மாதத்தில் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் செடி வந்து ஒரு 10 செடி காய்க்கும், 10 காய் காய்க்கும். அதே இது அடுத்ததாக தை மாதத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் குறையும், 5 தான் காய்க்கும். அதனால் ஒரே மாதிரி நம்ம வருமானம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை ஒரு 25% நம்ம ஓன் உற்பத்தியில் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் இது கிடையாது.
இது வேற உங்களுக்கு ஏதாவது மாடி தோட்டம் சம்பந்தமான சந்தேகம் ஆலோசனைகள் வேண்டியிருந்தால் கேட்டுக்கலாம். என்ன சார்? ஆமாம், அது மாவு பூச்சின்னு பேர். மாவு பூச்சின்னு பேர். அதுக்கு வந்து நாங்கள் சிபாரிசு பண்ணுறது வந்து வேப்ப எண்ணெய் தான். வேப்ப எண்ணெய் வந்து கடையில் வாங்கிக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் காதி சோப்பு அல்லது நம்ம இது சோப்பு லிக்விட் சோப்பு இருக்குல்ல, அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு தண்ணியில் கரைச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து தண்ணியோட இதாகிடும், கலந்துரும். அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா போயிடும். அது வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் அசுவினின்னு ஒன்று வரும், அது வந்து அசுவினி. அதுக்கு வந்து நாங்கள் வீட்டில் இருக்க வசம்பு தூள் பண்ணி அதை போடலாம். இலைகள் சுருண்டு வர்றதுக்கு காரணம் வந்து அந்த இதுக்கு அடியில் வந்து அந்த சார் சொன்ன மாதிரி பூச்சிகள் இருக்கும். இலைப்பேன்னு இருக்கும், தத்துப்பூச்சின்னு இருக்கும். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அது வந்து சாறு உறிஞ்சு கூடியது. இலையோட செடியோட சாரை உறிஞ்சி அது இது பண்ணுறதுனால அந்த இலையை வந்து சுருள்றது. சாரை உறிஞ்சி பூச்சிகளுக்கு வந்து இந்த வேப்பெண்ணெயே போதும். வேப்பெண்ணெய் தான் ஒரு மருந்து, சர்வரோக நிவாரணி. மாடி தோட்டத்துக்கு வந்து வேப்பெண்ணெய் அடிச்சிங்கனாலே போதும். வேறு எந்த இதுவும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்காது சார். அப்புறம் இன்னொன்று கேளுங்க சொன்னாங்க சார். இது மொட்டை மாடியில் வந்து இந்த சின்ன ஒரு ட்ரம்மை வச்சு தென்னங்கண்டு, குட்டையாக இருக்க தென்னங்கண்டு வளர்க்குறாங்க சார். அது வளர்க்க முடியுமா சார்? தென்னங்கன்று வந்து நாங்கள் சிபாரிசு பண்ணுறதில்ல. ஏன்னா குட்டை தென்னங்கண்டு ஒரு 2.5 வருஷத்தில் வரும். பட் அதுக்கு வந்து அதிகமான மணல் வேணும், மண் வேணும். அது வந்து ஒரு பெரிய தொட்டி மாதிரி நீங்கள் கட்டணும். நம்ம மேலே வாட்டர் டேங்க் கட்டுறோம்ல, அது மாதிரி ஒரு 500 லிட்டர் மினிமம் உள்ளளவு கொண்ட ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் வைக்கணும். இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்னா வெயிட், அவ்வளோ வெயிட்டு மாடி மேலே ஏற்றுறது வந்து அட்வைசபிள் இல்லை. அது மாடியில் வந்து ரொம்ப பெரிய மரங்கள் இருந்தால் வீட்டு முன்னாலேயோ பின்னாலேயோ சைட்லேயோ இடம் இருந்தால் வைங்க. மாடி தோட்டத்தில் வந்து பெரிய மரங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க, வைக்க முடியாது சார். இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேரிச்சை பழம் வளர்க்கலாமா சார்? பேரிச்சை உற்பத்தி பண்ணலாமா சார்? பேரிச்சை டேட்ஸ் தானே? பேரிச்சை வரும் டேட்ஸ் வரும். பொன்சாயும் பொழுதுபோக்கு தான். அது வந்து ஒரு சில மரங்கள் இருக்குது. இந்த இது ஃபிக்கு, ஆலமரம், மணி பிளான்ட், இதெல்லாம் அது வந்து ரெகுலராக அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேரையும் தண்டையும் நம்ம ரெகுலர் ஷேப் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா அதை வந்து ஒரு சின்ன குழந்தைய எப்படி பராமரிக்கிறோமோ அது மாதிரி பராமரிச்சுக்கிட்டே வரும். அது ஒரு நல்ல பொழுதுபோக்கு. அது ஜப்பானில் ரொம்ப டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குரோட்டன்ஸ் பண்ணலாம். மாங்கன்றில் வந்து 200 வகையான இது இருக்குங்க. உங்கள் வந்து வீட்டுக்கு கேட்குறீங்களா, தோட்டத்துக்கு கேட்குறீங்களா? வீட்டு தோட்டத்தில் வைக்கிறதுனா அல்ஃபோன்சான்னு ஒரு மரம் இருக்குது. அல்ஃபோன்சான்னு ஒரு இருக்குது. அது ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிடலாம். ரெகுலராக வந்து காய்க்கும். ஆர்கானிக் விதைகள் வேணும்னா நீங்கள் இந்த விவசாயிகிட்ட தான் போகணும். கடைகளில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து பாக்கெட் போட்டு, நம்ம இங்கேயா மதுரையில் ஆர்கானிக் கடைன்னு கிடையாது. சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து கம்பெனி இதை வாங்கி சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு தான் விற்கிறாங்களே ஒழிய, விவசாயிகள் கிராமத்தில் போய் அவங்க ஓன் வயலில் விளைஞ்சி அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க விதை. இந்த வருஷம் கத்திரிக்காய் போட்டாங்கன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் அதுலேருந்து விதை எடுத்து வச்சுருப்பாங்க. அதில் வாங்கினீங்கன்னா தான் ஆர்கானிக் கிடைக்கும். இல்லைன்னா வந்து நீங்கள் கம்பெனி தான் வாங்கணும். ஆனால் விதையில் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இது ஹைப்ரிட்லாம் பார்க்காதீங்க. இல்லை, அதான் சொல்கிறேன், நீங்கள் கிடைக்கிற விதையை வாங்கி போடுங்க. ஏன்னா மாடி தோட்டத்துக்கு வந்து நீங்கள் இதுக்காக ஒட்டச்சத்திரமோ அங்கேயோ இங்கேயோ போய் ஆர்கானிக் விதை வேணும்னு நீங்கள் தேடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்காங்க சில பேர் இதில் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. ஆதியகை பரமேஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவங்களாம் ஆர்கானிக் இது. பட் அவங்க நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அவங்க அனுப்புவாங்க, இதில் அனுப்புவாங்க. சார், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார். கேளுங்க. செடியில் ஒரு மாதம் வளர்த்தேன் சார். அந்த புழு வந்ததுனால நிப்பாட்டிட்டேன் சார். அந்த புழு வந்து எப்படி சார் அதை அட்டாக் பண்ணுறது சார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், புழுவுக்கு வந்து 3 பருவம் இருக்குது வாழ்க்கையில். வந்து ஒரு அந்துப்பூச்சியாக இருக்கும், அது ஒரு முட்டை போடும், அப்புறம் வந்து புழுவாக வரும், அடுத்து வந்து கூட்டு புழுவாக மாறிடும், அல்லது அடல்ட் இது
மறுபடியும் அந்த பூச்சியாக மாறும். அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம பயிரை வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கணும். முட்டை பருவத்திலே அழிச்சோம்னா ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு இலை இருக்குது, இலைக்கு அடியில் வந்து அது வந்து கும்பலாக முட்டையிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து அதை எடுத்து தனியாக கிள்ளி போட்டு அதை அழிச்சிடலாம். புழுவுலையும் சின்ன புழுவாக இருக்கும்போது நீங்கள் அழிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து வேப்பெண்ணெய், இந்த மிளகாய் கரைசல் இதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்த புழு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதில் நம்பர் பெருசாயிரும். ஏன்னா நமக்கு அதோட வேலை வந்து ரோமங்கள்லாம் இருக்கும். நம்ம என்ன மருந்து அடித்தாலும் அந்த ரோமம் இருக்கனால அது ஒரு ப்ரொடெக்டிவ் கவராக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஏர்லியர் தான் பெட்டர். புழுவை பொறுத்த மட்டும் கண்காணிக்கணும். வாரம் ஒரு தடவை அதை போய் பார்த்து, நமக்கு குழந்தை வளர்க்குற மாதிரி தான். குழந்தை வந்து டெய்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆரோக்கிய குறைபாடுன்னு நமக்கு தெரியுமில்ல, அதே மாதிரி தான். ஆணி அதான் சொன்னேன். அதுக்கு வந்து பெருசாக கண்டெய்னர் பெருசாக இருக்கணும். 20 லிட்டர் கேனு, 50 லிட்டர் கேனு, பெரிய கேனு 200 லிட்டர் கேன் கூட வைக்கலாம். நீங்கள் மரம் வளர்க்குறீங்கன்னு விரும்புனீங்கன்னா 200 லிட்டர் ட்ரம் இருக்குல்ல, அந்த சைஸ்க்கு வேணும். அப்படின்னா தான் அது வந்து வளர்க்கலாம். சார், எதிர்காலத்தில் நெல் பயிரும் மாடியில் வளர்க்குற மாதிரி சூழ்நிலை வருமா சார்? அது வளர்க்கலாமா சார்? மாடியில் நெற்பயிர் வளர்க்கலாம், தாராளமாக வளர்க்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம தண்ணியோ மண் ஈரம் வந்து நம்ம மாடியில் உள்ள காங்கிரீட்டை வந்து பாதிக்காமல் இருக்கணும். அதான் அதுக்கு தகுந்த பாதுகாப்பாக நம்ம தார்பாலின் இந்த மாதிரி விரித்து, பாய் விரித்து அது மேலே மண்ணை கொட்டி ஒரு, ஏன்னா நெல்லுக்கெல்லாம் ஒரு 6 இன்ச்சு இது இருந்தால் போதும், மண் இருந்தால் போதும். வளர்க்கலாம், தாராளமாக வளர்க்கலாம். குருத்து பூச்சியை இது பண்ணணும்னா அது என்ன சார்? என்ன குருத்து பூச்சி அதே மாதிரி அது விளக்கு பொறி வைப்பாங்க. நான் சொல்கிறேன்ல, அந்த பூச்சியை கவர்ந்தளிக்கிறதுக்கு வந்து விளக்குகளை சாயங்கால நேரம் ஒரு விளக்கு அரிக்கன் லைட்டோ இல்லை சும்மா இந்த விளக்கை வச்சு கீழே தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா அது அந்த பூச்சிகள்லாம் அதில் வந்து விழுந்துடும். அப்படி தான் கட்டு பண்ணுவோம். காண்டாமிருக வந்து உற்பத்தி ஆகிறது வந்து எருக்குழிகள் வந்து உற்பத்தி ஆகுது. அது வந்து நீங்கள் அதுக்குன்னே ஒரு ட்ராப் இருக்குது. அதாவது நம்ம ஆமணக்கு இது இருக்குல்ல, புண்ணாக்கு, அந்த கரைசலை வந்து ஒரு சின்ன வாளியில் வச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு 4-5 இடத்துல வைக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த வாடைக்கு வந்து வீட்டு தோட்டத்துக்குன்னா ஒன்று வச்சா போதும். ஆமணக்கு புண்ணாக்கு கிடைக்கலன்னா ஆமணக்கு என்ன அந்த இடித்து அதை ஊற வச்சு அதை வச்சிட்டிங்கன்னா அந்த வாடைக்கு வேண்டியதில்லை. அதில் வந்து விழுந்துடும், அந்த வண்டு விழுந்துடும். டெய்லி அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அது விழுந்தோடனே எந்திரிச்சு எடுத்து வெளியே போட்டு அழிச்சிருங்க. தாராளமாக வளர்க்கலாமா? பூ நிறைய போட்டிருக்கோம். இயற்கை உரங்கள் தான் நாங்கள் சிபாரிசு பண்ணோம். நீங்கள் செயற்கையாக உரம் இருக்குது, டிஏபி, பொட்டாஷ், இந்த மாதிரி ஒரு உரங்களும் இருக்குது. அதுகளும் போடலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருட்களுக்கு தான் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த உரங்கள்லாம் ரசாயன உரங்கள்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். பூக்கள் வந்து நம்ம சாப்பிட போகிறதில்ல, சும்மா வாசனைக்கு தான் வைக்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் கடையில் வந்து போய் அதுக்குன்னு மிக்சர்ஸ் தனியாக இருக்கும். பூக்கள் ரோஸ் மிக்சர்னு வச்சுருப்பாங்க. இல்லை பூக்களுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாக்கெட் 100 கிராம் 200 கிராம் பாக்கெட் இருக்கும். அது வாங்கி போட்டிங்கன்னா நல்லா புழுக்கும். பொட்டாசு தாராளம் போடலாம். அது வந்து இயற்கை உரங்கள். இப்போ நம்ம வந்து ரசாயன உரங்கள் தேவைகளை குறைக்கணும், விவசாயிகள் உபயோகத்தை குறைக்கணுங்கிறதுக்காக இப்போ இயற்கை உரங்கள் வந்து நிறையா மார்க்கெட்டில் வந்திருக்கு. இயற்கை உரங்கள்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான். அதுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி ஒரு லிக்விட் ஃபார்மில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து தலைச்சத்துக்கு ஒரு இது இருக்குது, அசோஸ்பைரிலம், ரைசோபியம், இந்த மாதிரி இது மணிச்சத்துக்கு இருக்குது, பொட்டாஸுக்கும் இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம். சார், என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்க வந்துட்டு மினிமமாக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எவ்வளோ விட்டு கட்டினா ஒரு வீட்டு தோட்டத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார்? சுற்றி கேட்குறீங்களா? ஆமாம் சார். இப்போ நம்ம ஒரு வீடு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது உங்கள் வசதி. 25 சென்டில் கட்டலாம், 10 சென்டில் கட்டலாம். உங்கள் எவ்வளோ இடம் வசதி இருக்கோ அதுக்கு ஒரு பெரிய தோட்டம். அவர் சார் சொன்னார்ல, கேரளா பக்கம் போனீங்கன்னா சுற்றிலுமே 1 ஏக்கர்
தென்னை இருக்கும், வாழை இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்கள் அவைலபிலிட்டி தான். இப்போ இல்ல, இப்ப நம்ம டவுனுக்குள்ளெல்லாம் 5 நகர்ப்புறத்துல சென்ட்டுக்கு மேலே யாரும் வீடு கட்டுறது இல்லை, கட்டுறதுக்கு இடம் கிடைக்கிறது இல்லை. 5 சென்ட்டை வந்து சுற்றிலும் வந்து இந்த பக்கம் சுவர் இந்த பக்கம் சுவர் சுற்றி இடம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலையில் நீங்கள் அவுட்டர் போனீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும், பின்னால் கொஞ்சம் இடம் விட்டு கட்டலாம், ஃப்ரண்ட்டில் கட்டலாம். இல்லை, நிறைய காய்கறிகள் வகைகள்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. பழ வகைகள் வந்துட்டு எது எதெல்லாம் நம்ம அது ஒரு பாயிண்ட் என்னென்னா, பழ வகைகள் வந்து இந்த சுற்றி இடம் போடுறதுக்கு ஒரு 5 அடி இருந்தால் போதும். நம்ம காம்பவுண்ட் வாலுக்கும் இதுக்கும் கட்டடத்துக்கும் 5 அடி இருக்கணும். கண்டிஷன் என்னென்னா, சூரிய வெளிச்சம் வருதான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே காம்பவுண்ட் வால் போடும்போது கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கம்மியாக வரும், பக்கத்து வீட்டு நிழல் வரும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு பழங்கள் வந்து நீங்கள் மாங்கலம் வைக்கலாம், கொய்யா வைக்கலாம். யூஸ்வலாக சாப்பிடக்கூடிய பழம், அது போக வேற என்னென்ன அதிகமான பழங்கள்லாம் நம்ம பண்ண முடியும் சார்? நம்ம ஏரியாவுக்கு வர்றதான் வைக்க முடியும். அதுக்காக நீங்கள் சார் சொன்ன மாதிரி ஆப்பிள்லாம் இங்கே கொண்டாந்து வைக்க முடியாது. மாதுளை பழம் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் மாதுளை வைக்கலாம். மாதுளையெல்லாம் நம்ம ஏரியாவுக்கு உரியது தான். மாதுளை வைக்கலாம். மாதுளையில் நல்லா வரும். பயோ இல்லை, அது வந்து இன்னொரு ஃபார்ம், அவ்வளோதான். யூரியா இது வந்து அதுவும் கெமிக்கல் தான். கெமிக்கல் தான். அது வந்து நேனோ ஃபார்முங்கிறது மைக்ரோ இது, ரொம்ப லிக்விட் ஃபார்மில் வந்து ரொம்ப நுண் துகளாக இது உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அது வந்து நீங்கள் அது யூரியா ஒரு மூடை போடணுன்னா இது ஒரு 1 லிட்டர் அடிச்சிங்கன்னா போதும். காஸ்ட் வைஸும் அது ரொம்ப சீப்பாக இருக்குது. அதனால தான் சர்க்கார் வந்து இப்போ வந்து நேனோ யூரியா, நேனோ பொட்டாஸ், நேனோ டிஏபி இதெல்லாம் தயார் பண்ணி தாராளம் பண்ணலாம். தாராளம் பண்ணலாம். மொட்டை மாடியில் நீங்கள் மாடி தோட்டம் போடணுன்னா நீங்கள் மொட்டை மாடி இருக்கும்போதே பில்லர் போடுறீங்கள, அதில் வந்து ஒரு இது மாதிரி ட்ரே மாதிரி அங்கங்கே போட்டுக்கலாம். ட்ரே வேண்டியதில்லை. எப்பயுமே 6 இன்ச்சு தான் போடுவாங்க. அந்த அளவு போட்டால் போதும். 6 இன்ச்சு இல்லை 4 இன்ச் மேக்ஸிமம். வேண்டியதில்லை. அதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன தொட்டிகள் மாதிரி கட்டிக்கலாம். அங்கங்கே அந்த காம்பவுண்ட் கைப்பிடி சுவர் இருக்கும்ல, அதோட அட்டாச்சாக கட்டிக்கலாம். சின்டெக்ஸ் டேங்க் லீக் ஆகாது. தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட லீக் ஆகாது. அது உங்கள் தப்பு. தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆக விடாதீங்க. முடிஞ்சளவு அது வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் இருக்குது, வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் இருக்குது, சிமெண்ட்டோட கலக்கிறதுக்குன்னே இருக்குது. அந்த ஏரியாவில் எங்கெங்கே நீங்கள் தண்ணி படம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அதில் சிமெண்ட்டோடய இப்போ கலந்து நீங்கள் பூசிக்கலாம். தொட்டி அமைக்கும் போதே உள்ளே பூசிக்கலாம். மாமரத்தில் கரையான் வந்து பாதிப்பு ஈஸியாக ஏற்படுதா சார்? கரையான் வந்து சார், அது வந்து எப்பயுமே ஒரு இறந்த செடி, இறந்த கொடிகள், இறந்த உட்டை தான் சாப்பிடக்கூடியது. அது வந்து உயிருள்ள இதை வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது. அந்த கரையான் இருக்குன்னா அதில் வந்து ஒரு கிளையோ அல்லது ஒரு வேர் பகுதியோ இறந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். அது கரையானுக்குன்னு மருந்து இருக்குது, அதை வாங்கி அந்த ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே ஊற்றி விடணும். அப்போ தான் அது சாகும். கரையான் வந்து சாதாரணமாக வந்து இறந்த குச்சிகள் இதுகளை தான் திங்கும், மற்றபடி உயிருள்ள இதை வந்து அது டச் பண்ணாது. யூஸ் பண்ணலாம். அவர் சொல்கிறாரு ஒரு பாக்டீரியா இருக்குது, மெட்டாரைசியம்னு ஒரு பூஞ்சை இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். புங்க மரத்தில் நான் தான் வச்ச வீட்டுக்கு முன்னாடி பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் அதில் ஒரு ரோஸ் கலரில் ஒரு இது மாதிரி கலர் தெரியுது எல்லா இலையிலையுமே. அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா சார்? எப்போவுமே இளந்தளிர்கள் வந்து உங்களுக்கு சிவப்பு கலரில் ரோஸ் கலரில் தான் இருக்கும். முத்தின இலையை வந்து பச்சையாக இருக்கும். இளந்தளிர்கள் வரீங்கள, அது வந்து கலர் இதாக தான் இருக்கும். நீங்கள் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இல்லை, அது பச்சை இலையிலேயே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக டாட்டாக வச்சு எல்லா இலையிலுமே இருக்குது. அது பெரிய மரமாயிடுச்சு, மரம் பெருசாகிடுச்சு ஆக்சுவலாக. அதில் ஒரு அஸ்வினின்னு ஒன்று வரும், அது உள்ள இது மாதிரி முத்து மாதிரி இலையில இருக்கும். அந்த இது அது ஒன்றும் இல்லை. அது இது ஏன்னா புங்கம் வளர்க்குறத வந்து நம்ம நிழலுக்காக குளிர்ச்சிக்காக தான் வளர்க்குறோம். அதுக்கு ஸ்பெஷலாக உரங்கிறோம்னா போட வேண்டியதில்லை, பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
விஷ ஜந்துக்கள் வந்து ரொம்ப அடசல் இருந்தால் வரும். அடசல்னால் நான் சொல்கிறேங்க, ரொம்ப க்ளோஸாக நீங்கள் ஒரு செடி வைக்கிற இடத்துல ஒரு 10 செடி வச்சிங்க அப்படின்னா அந்த விஷ ஜந்துக்கள் வரும். தேள், பாம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் வரும். அதுனா நீங்கள் அடசல் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதான் எப்பயுமே. ஆள் நடமாட்டம் இருந்தால் வராதுங்க, பெரும்பாலும் அந்த விஷ ஜந்துக்கள் வராது. நீங்கள் ரொம்ப அடைசலாக போட்டு செடிகளை கூட ஒரு செடி நெருக்கமாக இருந்து அதை வந்து நீங்கள் மாதக்கணக்கில் அதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது போய் குடியேறத்தான் செய்யும். அங்கே போய் தென்னை கழிவு ஆக்சுவலாக அது இயற்கை உரம் இல்லை, அது வந்து வாட்டர் ரிட்டன்ஷனுக்காக. தண்ணியை வந்து இப்போ நம்ம வெறும் மண் போட்டோம்னா தண்ணி ஊற்ற ஊற்ற செடியை வந்து ரொம்ப மண் அமுங்கிட்டே போகும், இறுகி போகும். அந்த மண் இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் இது. அதில் வந்து சத்துக்கள் பெரும்பாலும் கிடையாது. அது வந்து மண் சாயில் கண்டிஷனர் தான் அது. இயற்கை உரங்கள் ரைசோபியம், அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, இப்போ இது கூட வந்திருக்கு. தாராளமாக தயார் பண்ணலாம். அது ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை தனியாக ஒரு ட்ரம்லேயோ வாளிலையோ மூடி உள்ள வாளியில் டெய்லி போட்டுவாங்க. அதோட வெறும் அந்த கழிவுகளை மட்டும் போடாமல் கொஞ்சம் மண், கொஞ்சம் காஞ்ச இலைகள் அதையும் சேர்த்து போட்டு மூடி வச்சிங்கன்னா அது வந்து ஒரு 30 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்லா பவுடர் ஃபார்மில் வந்துடும். அதை எடுத்து செடிகளுக்கு போடலாம். கொடுக்கலாம், தாராளம் கொடுக்கலாம். அதான் அப்படி போட முடியாது, இந்த மாதிரி உரமாக மாற்றி கம்போஸ்ட் உரமாக மாற்றி போட முடியும். அதை அப்படி கொண்டு போய் போட்டிங்கன்னா அதில் ஸ்மெல் அடிக்கும், ஈக்கள் வரும், மற்ற இதுகள் வரும். இந்த மாதிரி ஒரு ட்ரம்லையோ இதுலேயோ போட்டு ஒரு 30 நாள் வச்சுருந்து அது கொஞ்சம் நல்லா மக்கின பிறகு கொண்டு போய் போட்டிங்கன்னா அது உரமாகும். மாடி தோட்டத்துக்கு இப்போ இருக்க மானியம் இது ஒன்று தான், கிட்டுன்னு கொண்டு கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு மாடித்தோட்ட தொகுப்பு, அதில் வந்து சார் சொன்ன மாதிரி பைகள், அந்த தென்னை நார்க்கழிவு, விதைகள், அதுக்குரிய உரங்கள், அது மட்டும் தான் கொடுக்குறாங்களே ஒழிய நீர் மேலாண்மைக்குன்னு தனியாக இல்லை. அது தோட்டத்துக்கு இருக்குது, சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், அது மாதிரி இருக்குது. மாடி தோட்டத்துக்கு அது கிடையாது. இன்னும் அவங்க மாடி தோட்டத்துக்கு வந்து நீர் மேலாண்மைன்னா நீங்கள் வந்து இன்னொன்று என்னென்னா, மாடி தோட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம். அது வந்து இன்னொரு நமக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு நேரமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா சொட்டு நீர் பாசன குழாய்கள் அமைச்சு அது வந்து ஒரு டெய்லி ஒரு 15 நிமிஷம் திறந்து விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா செடிகளுக்கும் பாஞ்சிடும். அது அந்த மாதிரி பைப் அமைக்கலாம். அது கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான், வேறு. அதில் இப்போ ஆட்டோமேட்டிக்கெலாம் வந்திருக்கு. அதுவாக டைமர் செட் பண்ணிட்டோம்னா டெய்லி 15 நிமிஷத்துக்கு தண்ணி அதுவாக சொட்டாக விழுவும். அதில் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது, அது ஒரு இது. நம்ம மண் வந்து ஈரமாக இருந்தால் போதும், அதுக்காக ரொம்ப வதியாக இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஊருக்கு போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். அது மாதிரி சொட்டு நீர் பாசனம் வச்சு அது 7 நாளைக்கு டைமர் வச்சு செட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரரை ஊற்றி விட சொல்லுங்க, அவ்வளோதான். அது ஒரு பிரச்சனை தான். 2 நாளைக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றாம விட்டிங்கன்னா காஞ்சிரும். அது வந்து இயற்கையானது, உயிருள்ளது. அதுக்கு வந்து தண்ணீர் வந்து அவசியம். 2 நாளைக்கு வேணால் தாங்கும், 3ஆவது நாள் அது கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடும். முக்கியமாக மாடித்தோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் 10 செடி மினிமம், ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்ங்கிற மாதிரி ஆரம்பத்தில் வந்து சின்னதாக ஆரம்பிங்க. ஏன்னா நமக்கு ஒரு அனுபவம் வேணும். 10 செடி வச்சிங்கன்னா தான் ஒரு அனுபவம் வர தான் நீங்கள் அதிகமான காய்கறிகள் போடலாம். இப்போ நம்ம பகுதியில் நாங்களும் மாடி தோட்டம் வச்சுருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் குறைச்சிருக்கோம். இப்போ முன்னால் நிறையா வச்சுருந்தோம். கத்திரி, தக்காளி எல்லாம் எங்கள் வீட்டுக்கு தேவையை விட சார் சொன்ன மாதிரி பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் கொடுத்தோம், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். அதையே சட்னியாக இதாக கன்வெர்ட் பண்ணி மாதக்கணக்கில் வச்சு யூஸ் பண்ணோம். தக்காளியெல்லாம் நம்ம இதில் நல்லா காய்க்கும், கத்திரிக்காய் காய்க்கும்.
அவரைக்காய் வேணுங்கிற அளவு காய்க்கும். நிச்சயமாக இருக்குது சார். நீங்கள் கடையில் இருக்கிற போய் ஒரு கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் தோட்டத்தில் உற்பத்தி பண்ண காய்கறி சாப்பிட்டு பாருங்கள். காய்கறின்னு இல்லை, இனி கீரை, கத்திரி, தக்காளி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்குது. டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நஞ்சு இல்லாமல் இருக்குது. சத்தாக இருக்கும். டேஸ்ட்டு டெஃபினட்டாக வெண்டைக்காய் வந்து கடை வெண்டைக்காவுக்கும் உங்கள் வெண்டைக்காவுக்கும் டிஃப்ரென்ஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டைரக்ட் சீடிங் போட்டால் அது அவ்வளோவா அது இப்போ ஏன்னா காரணம் தான், அது சின்ன விதையாக இருக்குது. இப்போ ரொம்ப சின்னத விதையை வந்து நேரடியாக நம்ம மண்ணில் போட்டோம்னா வளர வைக்க முடியாது, அது இதாகாது. இப்போ நெல் மாதிரி தான் அதுவும் ரொம்ப சின்ன விதை. அதை வந்து ஒரு நாற்று போட்டு ஒரு 20 நாள் 30 நாள் வளர்த்து அதுக்கு பிறகு கொண்டு போய் நட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா வளர்ச்சி அடையும். ஏன்னா அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சவள குழந்தைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இருக்கிற சத்து வந்து இதில் முதல்ல வந்து பயிர் வளரும்போது அந்த விதையில் இருக்கிற சத்துக்களை எடுத்து தான் அது வளருது. அது வந்து ரொம்ப சின்ன விதையாக இருக்கும்போது அது வந்து நேரடியாக போட்டோம்னா அது அவ்வளோ வராது. வரும் இந்த தக்காளியெல்லாம் சும்மா குப்பைமேட்டில் அது பாட்டுக்கு வளரும், அது இயற்கையில் வளர்றது வேறு. பட் நம்ம வந்து இதில் வந்து அப்படி போட்டால் தான் நல்லா வரும். எடுத்து நட்டால் தான், நாற்றா எடுத்து நட்டால் தான். ஒரு வாரம் இல்லை சார், 20 நாள் குறைஞ்சது. 20-30 நாள் கூட வச்சுருக்கலாம். இப்போ நாற்று போடுறதுக்குன்னு இப்போ தனியாக ட்ரே மாதிரி இருக்குது, ப்ரோ ட்ரேன்னு. அது அதில் வந்து போட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா அது 30 நாளில் ரெடி ஆயிரும். கீரை வகை நேரடியாக போடலாமா? போடலாம். ரொம்ப குட்டியாக இருக்குது, அது போடலாம், தாராளம் போடலாம். கீரை வகைக்குள்ள அந்த இது கிடையாது. ட்ரேயில் போடுறதுக்கு எறும்பு வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து ஒரு நன்மை செய்கிற பூச்சி தான், அது தீமை செய்யாது. மனுஷருக்கு தான் கடிக்குமே ஒழிய செடிகளை ஒன்றும் செய்யாது. ஆனால் இந்த சார் சொன்ன மாதிரி மாவு பூச்சி, இந்த மாதிரி அசுவினி இதுக்கெல்லாம் வரும்போது அதோடு சேர்ந்து அது வரும். அதுக்கு வந்து நம்ம இதுதான் போடணும், வசம்பு தூள் போடணும், இல்லைன்னா வேப்பங்கொட்டை தூள் அரைச்சி போடணும். அதை போடணும். போடலாமா? போடலாம். எறும்பு வராங்க, அந்த வாசத்துக்கு வராது. மஞ்சப்பொடியும் போடலாம். இஞ்சி போடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு மூணையும் சமமாக கலந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி அதை ஸ்ப்ரே பண்ணலாம். போடலாம். இல்லையே, நந்தியா விட்டால் வருஷம் பூரா வருமே, அதில் ஒன்றும் அது இல்லையா. ரொம்ப வயசான செடினாலும் என்ன, எந்த ஒரு செடிக்கும் வந்து ஒரு வயசு இருக்குது. ஒரு 6 மாதம் இருக்கும், இல்லை 1 வருஷம் இருக்கும், இல்லை 2 வருஷம் இருக்கும். வெளியே வச்சது அதான் ரொம்ப வயசான செடினா அதை வந்து சில கவாத்து பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். கட் பண்ணி இது பண்ணணும், ரொம்ப அடசலாக இல்லாமல் பழைய இதெல்லாம் இது பண்ணி அதுக்கு வேண்டியதில்லை. நந்தியா வட்டிக்கெல்லாம் இது வேண்டியதில்லை. கவாத்து பண்ணி மட்டும் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன நாற்று வளர்க்கலாம்? தாராளம் வளர்க்கலாம். வேறு ஏதாவது இருக்கா? ஒரு க்ளோஸ் பண்ணிடுவோமா சார்? அதாவது தண்ணீர் வந்து சால்ட் கண்டென்ட்டு தான், டிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டோட்டல் சால்ட் கண்டென்ட்டு. இந்த சால்ட் கண்டென்ட்டை வந்து ஒரு 1500ன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே போனால் செடிகள் வேர்களை பாதிக்கும், அது சரியாக வளராது. மண்ணில் உள்ள சத்துக்களை எடுக்கிறதுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும், அந்த உப்புத்தன்மை. அதனால் அந்த நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. செடிகளுக்கு வந்து ஒரு 50% உப்பு இருந்தால் கூட போதும், வரும், நல்லா வரும். மழை காலத்தில் செடிகளை பாதுகாக்கணுன்னா, மழை காலம் நல்லது தானே செடிக்கு. அதுக்கு தான் அந்த நீங்கள் அந்த ஓட்டை போட்டுறீங்க, அது வடிஞ்சு போகுது, தண்ணி வந்து அதில் நிற்கிறது இல்லை பெரும்பாலும். இப்போ அதை நீங்கள் சூரிய
வெயில் காலத்தில் தான் பாதுகாக்கணும். இப்போ பச்சை துணி போடுறாங்கல்ல, அது வந்து வெயிலில் வந்து அதிகமான வெயில் வந்து செடிகளை தாக்காமல் இருக்கிறதுக்கு தான். வேண்டியதில்லை. மாடித்தோட்டம் ஓப்பனாக இருந்தால் தான் நல்லது. ஷெட்டு போடணுங்கிறது வந்து அவசியம். வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே சார் சொன்னார், இது பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு, கேரட், இந்த மாதிரி இதை நீங்கள் வளர்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா, மாடித்தோட்டத்தில் விரும்புனீங்கன்னா ஒரு 50% ஷேடு உள்ள இது வச்சுக்கிட்டு அது வந்து உள்ளே வந்து குளிர்ச்சியாக இருக்கும், கிளைமேட்டு கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஓப்பன், நம்ம நாட்டு காய்கறியெல்லாம் ஓப்பன்லேயே வச்சிடலாம். ஏன்னா ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 30 நாளைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக விடாமல் பார்த்துக்கணும், சின்ன இளங்கன்றுகளாக இருக்கும்போது. பெரிய செடி ஆச்சுன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நன்றி. நன்றி. இந்த ஒரு அருமையான மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் அதனுடைய மூத்த நூலகர் மற்றும் திரு ஹரிகிருஷ்ணன் மற்றும் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்றைய கேசிஎல் எக்ஸ்போசோ என்ற நிகழ்ச்சியில் பசுமையான எதிர்காலத்துக்கு மாடித்தோட்டம் இந்த சிறப்பு 2 பேர் வந்திருக்காங்க. மிஸ்டர் அருள் அண்ட் ஐயா நடராஜன் ஐயா அவர்கள் நமக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்காங்க. ஐயா அவர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நன்றியுரை ஆற்றுவதற்காக முதுகொல்லி மேடம் அவர்களை நாம் அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்குனர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலோடு நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் ஒத்துழைப்போடும் கேசிஎல் எக்ஸ்பிரஸோ என்ற தொடர் நிகழ்வில் இன்று பசுமையான எதிர்காலத்திற்கு மாடித்தோட்டம் என்ற தலைப்பில் சிறப்பான உரையை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தனது அனுபவமிக்க கருத்துக்களை சிறப்பாக உரை வழங்கிய நடராஜன் ஐயா அவர்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வின் ஒளிப்படம் எடுத்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்நிகழ்வில் வெற்றிகரமாக அமைவதற்கு எங்களுடன் பணிபுரிந்த அனைத்து நூலகர் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்ட வாசக பெருமக்களாகிய உங்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.